10/27/2025 அன்னைக்கு வெறும் 27 வயதான சாஃப்ட்வேர் இன்ஜினியர் படுகொலை செய்யப்பட்டார். ஹானர் கில்லிங். இவர் கொன்னது யாருன்னா சுர்ஜித் என்னும் ஆண்ட பரம்பரையை சேர்ந்த ஒரு புறம்போக்கு. இந்த கண்டென்ட்டோடைய ஸ்டார்டிங்கில் ஒரு அம்மா அழுதுட்டு போவாங்களே, அவங்க தான் சுர்ஜித்தோடைய அம்மா. அவங்க இவ்வளோ நாளாக தலைமறைவாக ஆகிட்டு இருந்தாங்க. இப்போதான் போலீஸ் அவங்கள பிடிச்சி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க அழுதுட்டு போகிறாங்களா, இதே மாதிரி தான் கவினுடைய அம்மாவும் அழுதுருப்பாங்க. சுர்ஜித்தோடைய அம்மாவை கூட அவங்க சுர்ஜித்தை பார்க்க முடியும், அவங்களோட பொண்ணை பார்க்க முடியும். ஆனால் கவினோட அம்மாவால் அவங்களோட பையனை பார்க்க முடியாது. அதுவும் இல்லாமல் கவினுடைய முகம் பார்த்திங்கன்னா அவ்வளோ மோசமாக வெட்டியிருக்காங்க. அவங்களால பார்க்க முடியாது. ஓகேவா, அந்த அளவுக்கு அவன் பண்ணியிருக்கான். இதில் இன்னொரு விஷயம் நான் நோட் பண்ணேன். அது என்னென்னா டிஎம்கே ஆட்சியில் பார்த்திங்கன்னா அந்த சுர்ஜித்துடைய அம்மா அரெஸ்ட் பண்ணவே இல்லை. ஓகேவா, ஆனால் போலீஸ்க்கு தெரியும் அவங்க எங்கே இருக்கான்ட்டு. ஆனாலும் அரெஸ்ட் பண்ணவே இல்லை. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த டிபிகே ஆட்சியில் பார்த்திங்கன்னா அந்த வன்னியரசு சமூக நீதி மினிஸ்டர் அவருடைய தலையீட்டால் இந்த அரெஸ்ட் நடந்திருக்கு. இந்த கைது டிஎம்கே ஆட்சியிலே நடந்திருந்தா கொஞ்சம் தலித்து ஓட்டுக்கள்லாம் உங்கள் பக்கம் வந்திருக்கும். ஆனால் இந்த தடவை பார்த்திங்கன்னா தலித்து ஓட்டுகள் எல்லாமே முக்கால்வாசி டிவிகேக்கு போயிடுச்சு. வன்னியரசு இந்த காதல் திருமணத்துக்கு ஆதரவாகவும் பாதுகாப்பும் நிறைய திட்டங்கள் கொண்டு வரணும். 1-2 திட்டங்களை நிறைய திட்டங்கள் நிறைய பாலிசி மேக்கிங்லாம் கொண்டு வரணும். அண்ட் தமிழ்நாடு நல்ல ஒரு சேஃபாக கொண்டு வரணும். ஏன்னா நான் வன்னியரசு மேலே அந்த விடுதலை சிறுத்தை மேலே நிறைய நம்பிக்கை வச்சுருக்கேன்.